இப்போ விஜய் சாருக்கு பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஆளுமையாக இருக்கு. ராகு வந்து என்ன பண்ணுன்னா ஒரு குறிக்கோளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும், இதை நான் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி. உயிருக்கு வந்து பாதியில விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சாகணும். அதுதான் வந்து ராகு. நான் என்ன அச்சீவ்மெண்ட் பண்றேனோ அதை போய் கரெக்டாக நான் வந்து நான் அடையணும் அப்படிங்கிறது. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ரஜினி சார் வந்து அரசியல் வாழ்க்கையில வந்து உள்ள வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்ப அரசியல் சார்ந்த அந்த துறை சார்ந்த அனுபவம் பெற்ற நபர்களை வந்து கூப்பிட்டு இது சரியா வருமா வராதா அப்படிங்கறதுல ஆலோசனை வந்து பண்ணாரு. அதுதான் வந்து குரு பகவானுக்கு உண்ட அடையாளம். ஆசைப்படுறத அடையிறதுக்கு வியூகம் நல்ல விஷயத்தை சேர்க்கிறேன். நமக்கு முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஆலோசனை கேட்டதா குரு பகவான். இப்ப விஜய் சாருக்கு பாத்தீங்கன்னா குருவே வந்து எதிரியா வந்து இருக்கு. அதனால வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா முன்னோர்களுடைய ஆலோசனை வந்து கேட்க மாட்டார். அதுதான் வந்து அங்க பிரச்சனை. முன்னோர்களுடைய ஆலோசனை, அதாவது அந்த துறை சார்ந்த அனுபவம் பெற்ற நபர்களுடைய ஆலோசனை. சங்கரிச்ச விஷயத்தை கரெக்டா செயல்பாட்டில் விடு. அப்படி செய்யும்போது அந்த பலன் வருது. அது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற யோசனை வந்து இப்ப இருக்கு வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா அடுத்து வர சூரிய திசையில தான் சூரியன் வந்து விழிப்பு நிலையில் இருக்கு. ஒரு கிரகம் விழிப்பு நிலையில் இருந்தாதான் அவங்க இது வரைக்கும் ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, எல்லாரும் நல்லவங்க எல்லாரும் நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு. ஆனா ஒரு கிரகம் விழிப்பு நிலையில வரும்போது தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, நம்ம பக்கத்தால் இருக்கிறவங்க யாரு, நம்ம கூட பேசுறவங்க யாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரு அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே வந்து புரிய வரும். அது வந்து இப்ப இருக்கிற சுக்கர திசையில வந்து அவருக்கு வந்து புரியாது. அதனாலதான் சொல்றேன், முன்னாடி அனுபவம் வாய்ந்த அந்த துறை சார்ந்த அனுபவம் பெற்ற நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஆலோசனை கண்டிப்பா வந்து வேணும். அப்பதான் நம்ம ஜெயிக்கிற. ராகு வந்து ஜெயிச்சிரும், வெற்றி வேணுமா கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துரும். ஆனா அந்த வெற்றியை காலகாலத்துக்கு வந்து நம்ம ஜெயலலிதா மாதிரி கலைஞர் ஐயா மாதிரி வந்து காலகாலத்துக்கும் அந்த வெற்றி வந்து இருக்கணும் இல்லையா, காலங்காலத்துக்கும் அந்த அரசியல் வாழ்க்கை வந்து நீடிக்கணும் இல்லையா. அது வந்து ராகு பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய குருவோடைய ஆலோசனை, அதாவது முன்னோர்களுடைய ஆலோசனை கேட்டால் மட்டும்தான் வந்து சனி பகவான் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அப்போதான் வந்து அது கரெக்டாக வந்து காலகாலத்துக்கும் நீடிச்ச புகழா வந்து அரசியல் வந்து இருக்க முடியும். இதுதான் வந்து நான் விஜய் சாருக்கு வந்து சொல்றேன். முன் யோசனை இல்லாம எதுவும் வந்து பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து முன்னோர்களுடைய ஆலோசனை, அவங்க அப்பா வயசுல யாரெல்லாம் இருந்திருக்காங்களோ அவங்களுடைய ஆலோசனை பெற்று அதுபடிதான் வந்து செயல்படணும். அப்பதான் வந்து காலகாலத்துக்கும் அந்த அரசியல் வாழ்க்கை வந்து நீடிக்கும். இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து அவருடைய குறிக்கோள் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா மறைமுகமா சில விஷயங்களை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால சொல்ல முடியல. பாய்.